கிடையாது. இப்ப அந்த இது இருக்குல்ல சார் கலர், ஏன்னா என்னோட கையில பட்ட பிறகே வந்து அது வந்து போக மாட்டேங்குது. இது ஃபுட்டுக்கு ஓகேவா? இது என்னைக்கு வச்சதுன்னு தெரியுமா? எல்லாமே நீங்களே செக் பண்ணி பாருங்க. அது என்ன பிரதர், அது என்ன மீன்? எல்லாம் அங்க இருக்க மீன் தான், உள்ள இருக்குல்லங்கண்ணா. எவ்வளவு ஒரு டஸ்டான ஏரியா அது. அதுல வந்து நீங்க வெறும் சாப்பாட்டை அப்படியே வெளியே வச்சு அதை வந்து அவர் பிரியாணி தட்டி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு. இது என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்க? எடுக்கிறதுக்கு வசதின்னு சொல்லிட்டு விட்டா தரையிலேயே வைப்பீங்க போலயே. தப்பு இல்ல, எல்லாம் உள்ள எடுத்து வைங்க சார். மக்கள் சாப்பிடக்கூடிய விஷயம். கன்சியூமர் ரைட்ஸ்ல இருந்து சார் வந்திருக்காங்க. நான் கலாட்டா மீடியால இருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து உணவு தயாரிக்கிறீங்கல்ல, இதை பத்தி தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்க ஓனரை கூப்பிடுங்க, ஓனர்கிட்ட பேசணும். சார் இப்போ இந்த ஃபுட் எல்லாம் சமைக்கிறீங்க இல்லையா, இது என்ன சார் இவ்வளவு அன்ஹெல்த்தியா, ஒரு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இல்ல, இது என்ன இதுல நீங்க சமைக்கிறீங்க? பாருங்களேன், நீங்க பிரியாணிய சிக்கனை பாருங்க, சிக்கனை விடுங்க, பிரியாணியை சமைச்சு ரோட்டு அடியில வெளியே வச்சிருக்கீங்க. ஏன்னா உள்ள இவ்வளவு இடம் இருக்கிறப்ப வெளியே ஏன் சார் வைக்கிறீங்க? எவ்வளவு ஒரு டஸ்டான ஏரியா அது. அதுல வந்து நீங்க வெறும் சாப்பாட்டை அப்படியே வெளியே வச்சு அதை வந்து அவர் பிரியாணி தட்டி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு. இது தப்பு இல்லையா சார்? பிரியாணி போர்டு வெளியே வைங்க சார். கடை எப்படியும் சாப்பாட்டு கடைங்கிறது தெரிய போகுது. அது பிரியாணி நீங்க வெளியே வச்சுதான் வந்து அதை சர்வ் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல இல்லையா? அது உங்களுக்கு ரூல்ஸ் இல்ல. உங்களுக்கு ரூல்ஸ் படி நாங்க கேக்குறோம் சார். அதை உள்ள வச்சிருங்க தயவு செய்து, அதை மாத்திக்கிங்க. அப்புறம் இது சாப்பாடுமே வந்து ரொம்ப தரமான சாப்பாடு மாதிரி நமக்கு தெரியல. பார்வைக்கே வந்து ரொம்ப உறுத்துதே சார். ரொம்ப பவுடர் எல்லாம் சேர்க்கிற மாதிரி இருக்கே.